அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எனவே இந்த வாரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யார் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. ரைட், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை பிறந்து பாடசாலைக்கு சென்று அதுக்கப்புறமாக அந்த பாடசாலையிலிருந்து எதிர்நோக்கின்ற முதலாவது பொது பரீட்சை, இந்த புலமை பரிசில் பரீட்சை. 10 வயதில் அவர்கள் எதிர்நோக்கின்ற முதலாவது பரீட்சை. இது ஒரு போட்டி பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து காணப்படுகிறது. காலகாலம் இது ஒரு பரீட்சை என்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதுக்கப்புறமாக இது ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் அந்த விஷயம் தள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக அது ஒரு மிகப்பெரிய அளவில் மன ரீதியான நிறைய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு பரீட்சையாக இது மாறி இருக்கிறது. இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில் இந்த பரீட்சை தொடர்பிலான பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டாலும் அல்லது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த பரீட்சைக்கு பின்னாடி மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிறோம், கலந்துரையாட போகின்றோம். எனவே அதுக்கு துறை சார்ந்த ஒருவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். உளவியல் ஆலோசகர் மற்றும் சிகிச்சையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர், ஆக்ஸ்போர்ட் கிராஜுவேட் கேம்பஸ், ஃபர்ஹானா ஹனீஃபா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இலங்கையினுடைய ஒரு இலங்கையில் பிறக்கிற ஒரு பிள்ளை பாடசாலைக்கு சென்றதுக்கு அப்புறமாக எதிர்நோக்கின்ற முதலாவது பொது பரீட்சை. 10 வயசில் அவங்க இந்த பரீட்சை எதிர்நோக்குவாங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த பரீட்சை நாடளாவிய ரீதியில் நடைபெற போகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த பரீட்சை நெருங்குகின்ற நேரத்தில் 5ஆம் ஆண்டுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கு அப்படி ப்ரெஷர் ஏறுதோ அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ப்ரெஷர் வரும். இந்த விஷயத்தை நாங்கள் உளவியல் ரீதியாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகிறது. சமூகத்தில் இது ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக காணப்படுகிறது. எனவே இந்த ஒரு பொது பரீட்சை அல்லது புலமை பரிசில் பரீட்சை அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனநிலை அல்லது மனநிலை தாக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு? ஆமாம், இன்று இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது காலாகாலமாக இருக்கின்ற ஒரு பரீட்சை தான். ஆனாலும் அன்றைய காலங்களில் இந்த புலமை பரிசல்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து இன்றைய காலங்களை விட மிக மிக வித்தியாசப்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த புலமை பரிசில் பரீட்சை குழந்தைகளுக்கு எப்படியோ தெரியவில்லை, ஆனால் பெற்றோர்களுக்கு தன்னுடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கும் ஒரு கருவியாகவே இது கவனிக்கப்படுகின்றது. இது ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று தான் நான் கூறலாம். என்று சொன்னால், குழந்தைக்கென்று ஒரு உளவியல் நிலை காணப்படுகின்றது. குழந்தைகளுக்கு அந்த பருவம் என்பது ஒரு போட்டி பரீட்சையை எதிர்கொள்ளும் ஒரு பருவம் அல்ல. அந்த குழந்தை 10 வயதில் அன்பு தேவை, பாதுகாப்பு தேவை, தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடுகின்ற அந்த தேவை, தனக்கு ஏதாவது ஒன்றை பற்றி தர்க்கிக்கின்ற ஒரு தேவை காணப்படும். அதாவது கேள்வி கேட்டு இது என்ன, ஏன், எப்படி என்று கேள்வி கேட்கும் அந்த உளவியல் தேவைகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்ற ஒன்று வந்தவுடன் அந்த குழந்தைக்கு இது எல்லாமே முடக்கிவிடப்படுகின்றது. இது ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலை. 3ஆம் ஆண்டு சென்ற உடனேயே இந்த குழந்தைகளை டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது இன்றைய காலகட்டங்களில். 3ஆம் ஆண்டு சென்று விட்டால் பாடசாலை செல்ல வேண்டும், பாடசாலை சென்று வந்ததிலிருந்து டியூஷன் கிளாஸ். அந்த மாலை நேரம் என்பது குழந்தைகளுக்கு அந்த விளையாடுகின்ற நேரத்தை அந்த பெற்றோர்கள் முற்றும் முழுதாக அந்த குழந்தைகளுக்கு நீக்கி விடுகின்றார்கள். இந்த இது விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்கான விடயம் அல்ல, அது மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். அதை முற்றும் முழுதாக எங்கள் பெற்றோர்கள் மறந்து விடுகின்றார்கள். இந்த குழந்தை பருவத்தை அப்படியே மறக்கடிக்க சென்று டியூஷன் என்று அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தைகளின் அறிவு மற்றும் அனுபவம், உணர்ச்சிகள் இவை அனைத்துமே முடக்கிவிடப்படுகின்றது. காலகாலத்தில் இந்த குழந்தைகள் ஆண்டு 5 எக்ஸாம் நெருங்கும் போது இந்த குழந்தைகளின் மனதில் மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை, பயம்,
கோபம், பெற்றோர்களுடன் சண்டை, மற்றவர்களுடன் சண்டை, தலைவலி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு என்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் இந்த குழந்தைகள். இந்த விடயங்கள் இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது என்பது அல்ல. இந்த குழந்தையின் மனதுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகின்றது என்ற எல்லாம் தான் அது. அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளின் உளவியல் தேவை என்ன, இந்த வயதுக்கான உளவியல் தேவை என்ன, அந்த உளவியல் தேவையுடன் இந்த பொது பரீட்சையை எப்படி நாங்கள் அணுக வேண்டும் என்பதை பெற்றோர் புரிந்து கொண்டால் இந்த குழந்தைகளின் மன அழுத்தத்தை முற்று முழுதாக குறைக்கலாம். பொதுவாக 10 வயசில் ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநலம் சார்ந்த விஷயங்கள் இருக்குதானே, அதையும் அது ஒரு பக்கமாக இருக்கிற நேரத்தில் இந்த 10 வயசில் அவங்களுக்கு ஒரு புலமை பரிசில் பரீட்சை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சுமை அவங்களுடைய மூளைக்குள்ளே வருகின்ற நேரத்தில் அல்லது அவங்களுடைய மனதுக்குள்ளே வருகிற நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளோடு அது எவ்வளவு தூரம் இரட்டிப்பாகுது? 10 வயது என்பது இந்த குழந்தைக்கு நான் முன்பு கூறியதைப் போல நிறைய தேவைகள், உளவியல் தேவைகள் உள்ள வயது. இந்த வயதில் நாங்கள் இன்னும் ஒரு சுமை, ஒரு குழந்தைக்கு சுமக்கக்கூடிய விடயங்கள் தான் இருக்கின்றது. ஒரு எல்லை ஒன்று இருக்கு, லிமிட் ஒன்று இருக்கின்றது. அந்த லிமிட்டையும் தாண்டி அந்த குழந்தைக்கு சில அழுத்தங்களை நாம் கொடுக்கும் போது நிச்சயமாக இந்த குழந்தை மன நோயாளிகளாக அல்லது சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் என்று சொல்லுவோம், டிசார்டர்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுகின்றார்கள். நான் இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தைகளை நான் பார்க்கும்போது இப்போ ஒரு 1 மந்தாக எங்களுடைய இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறையக்கூடிய கிளையண்ட்ஸில் 100% இந்த புலமை பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளில் 160% குழந்தைகளுக்கு நாங்கள் உளவியல் ஆலோசனை, சிகிச்சை மற்றும் கொடுப்பதுடன் சிலருக்கு நாங்கள் மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது. இது மிக பயங்கரமான சூழ்நிலை. என்னென்று சொன்னால், நார்மலி ஆன்சைட்டி லெவல் என்று பதகளிப்பு ஒன்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பதகளிப்பு எல்லாம் 10 வயது காலகட்டங்களில் முன்பு ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் காண்பது இல்லை. இப்பொழுதோ இந்த குழந்தைகளுக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற மிக பயங்கரமான, அதாவது இந்த வயதுக்கு வர முடியாத சில மன அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நோய்க்கு இந்த குழந்தைகள் முகம் கொடுக்கும் போது, அதற்கு மருந்தும் எடுக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படும் போது, எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமூக பிரஜையாக பிரஜையை இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்துக்குள்ள இன்றைய தலைமுறை அல்லது இந்த குழந்தைகள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் இந்த பொது பரீட்சை ஒரு மிகப்பெரிய அளவிலான மன அழுத்தத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த பிள்ளைகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அதிகமாக பெற்றோர்கள். அதுவும் இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து விட்டாலே ஏதோ பிள்ளைகள் வந்து எழுதுறதில்லை, பெற்றோர்கள் தான் எழுதுகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் இந்த பெற்றோர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சுமையை வந்து கொடுக்கறது என்னால் தன்னுடைய பிள்ளை வந்து அதை வந்து தாங்கிக் கொள்ளாது அப்படின்னு சொல்லி தெரியும். நான் தெரிந்து கொண்டும் அந்த சுமையை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய அந்தஸ்தை பொறுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி இந்த 10 வயசில் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்காக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேறு சுமைகள் அல்லது வேறு அழுத்தங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன? நிச்சயமாக பெற்றோர்கள்ட இந்த அந்தஸ்து, நான் சொன்ன மாதிரி ஒரு அந்தஸ்தை நிர்ணயிக்கும் ஒரு விடயம். என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஸ்டேட்டஸ் போடணும். என்னுடைய குழந்தையிட மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் போடணும். அதுதான் ஆகவே முக்கியமான ஒரு விஷயம். அது தொடர்பாக இன்னொரு கேள்வியும் இருக்கு, நான் கேட்கிறேன். இதில் முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்னத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன காரணம்னு சொன்னால், கிராமப்புற குழந்தைகள், அதாவது வளர்ச்சி குன்றி, அதாவது பாடசாலைகள் பெரிய டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டிய குழந்தைகளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ
என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெரிய பெரிய பாடசாலைகள்ல படிக்கின்ற குழந்தைகள், அடுத்தது ஊர்லயா இருந்தாலும் இப்ப எல்லா பாடசாலைகளும் 100க்கு ஒரு 90% பாடசாலைகள் மிகச்சிறந்த நிலையிலே காணப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையும் இல்லை வேறு பாடசாலைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இந்த இந்த பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை, இந்த ஆசிரியர்களுக்கும் தெரிவதில்லை, இந்த குழந்தைகளுக்கும் தெரிவதில்லை, இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் ஏன் செய்கின்றேன் என்று, எதற்காக நான் படிக்கின்றேன், நான் என்னது செய்ய போகின்றேன், அடுத்தது எந்த உளவியல் தேவை என்ன, நான் கேள்வி கேட்கணும். ஒன்றுமே கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. இது எக்ஸாம் ஓரியன்ட் எடுகேஷன் சிஸ்டம். அப்போ நான் எனக்கு கேள்வி கேட்க இயலாது. நீ இதை மனனம் செய், நான் செஞ்சுட்டு போய் எக்ஸாமை செய். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் இந்த வினாத்தால் உங்களுடைய குழந்தையின் திறமையையோ அதன் வளர்ச்சியையோ அதன் வெற்றியையோ தீர்மானிக்க போவதில்லை என்பதை இந்த பெற்றோர் புரிந்து கொள்கின்றார்கள் இல்லை. இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதில் நீ வெற்றி பெற்றால் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்றது என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுகின்றார்கள். அப்போ இந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை வளரப்போவதில்லை என்று சொன்னால், 10 வயது என்பது தன்னம்பிக்கையை வளர்க்கும் முதல் படி. அது அந்த இடத்திலேயே உடைந்து விடுகின்றது. ஒரு குழந்தையை லாஸ்ட் வீக் அந்த ஒரு குழந்தையை நான் பார்த்தேன். அந்த குழந்தையை சொல்கிறா, என்னன்னு சொன்னால், எனக்கு எக்ஸாம் சரியான பிள்ளைக்கு வருத்தம், குழந்தை வீட்டில் வந்து அடித்து கொள்கிறா, அம்மாவுக்கு வந்து கிடைக்கிற சாமான்களெல்லாம் அடிக்கிறாரு. முந்தி அப்படியே இல்லை மேடம், என்ன நடக்குதுன்னு தெரியுதில்லை. அதாவது பேய் பிசாசு, ஷைத்தான்ஜின் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். இப்போ இந்த குழந்தையை வந்து கேட்டால் சொல்கிற என்னன்னு சொன்னால், அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், நான் பாஸ் ஆகுனால்தான் பெரிய ஒரு பைக் கொண்டு வாங்கித்தார் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் பாஸ் ஆகுனால்தான் அவருடைய இல்லை பாஸ் ஆகலாட்டி அவருக்கு சரியான வெக்கமா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர். இப்போ என்னன்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு நல்லா படிச்சு கொண்டிருந்த குழந்தைக்கும் ஒரு பயம் ஏற்பட்டு விடுகின்றது. ஐயோ, நான் பிழையாக்கிடுவேனோ, நான் ஃபெயில் ஆகிடுவேனோன்னு சொல்லி. எனக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சுசந்திகா ஜெயசிங்க தன்னுடைய அந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்ற அந்த தருணத்தில் ஒரு மீடியா இன்டர்வியூவில் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், நான் அவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரம், ஒரு ஃபர்ஸ்ட் போய் வந்து ஒரு டைமில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு எல்லாரும் எனக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அந்த சொல் எனக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் கொஞ்சம் ஒரு செகண்ட் பிந்தினாலும் நான் தோற்று விடுவோம்னோ என்ற ஒரு பயத்தை எனக்கு உருவாக்கிச்சு. அந்த பயன்தான் என்னை 2வது நிலைக்கு தள்ளியதோ என்று நான் சிந்தித்த தருணங்கள் இருக்கின்றன என்று சுசந்திகா ஜெயசிங்க சொன்னான். இப்போ சுசந்திகா ஜெயசிங்க என்பவர் ஒரு அனுபவமிக்க விளையாட்டு வீராங்கனை. எத்தனையோ சர்வதேச விடயங்கள்ல அவ ஈடுபட்டு வந்தவர். அவக்கே அந்த ஒரு பயம் ஏற்பட்டது என்று சொன்னார். இந்த குழந்தையிட இந்த பருவத்தில் 10 வயது குழந்தைக்கு எத்தனை விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும்? நீ வெல்லுவ, நீ தோக்க மாட்ட, நீ பயப்பட மாட்ட. இது என்ன விடயம், இது என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க, அந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற தைரியத்தை அந்த குழந்தைக்கு கொடுங்க. அது நிச்சயமாக தன்னம்பிக்கை மிக்க குழந்தையாகவும் மாறும். அந்த குழந்தையின் வெற்றி தோல்வியை அந்த குழந்தை சகஜமாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையுடனும் அந்த குழந்தை வரும். இல்லை என்று சொன்னால், அந்த இருக்கின்ற மனநிலையுடன் இந்த மன அழுத்தங்கள், பெற்றோர் மற்றோர் எல்லாரும் கொடுக்கின்ற அந்த எதிர்பார்ப்புகள், பரிசில்கள், தொகைகள், இதை எல்லாத்தையும் நினைத்து இந்த குழந்தை மென்மேலும் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படும். ஓகே, இதில் பரீட்சைக்கு வந்து தயாராகிறதுக்கு முன்பதாக குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் தொடர்பான கேள்விகள் நிறைய இருக்குது. அதுக்கு கேட்குறதுக்கு முன்பதாக இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். அதாவது இப்போ புலமை பரிசில் பரீட்சை அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், பரீட்சைக்கு முந்தைய காலகட்டம்.
அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பரீட்சைக்கு பிந்திய காலகட்டம் ஒரு பெரிய மன அழுத்தத்தை பிள்ளைகள் மேலே வந்து சுமக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு பிள்ளை வந்து பாஸ் ஆயிடுச்சு, நல்ல பெறுபேறு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து அந்த பாடசாலை மிகப்பெரிய அளவில் கொண்டாடும். அந்த பிள்ளை எந்த டியூஷன் சென்டருக்கு வந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டியூஷன் சென்டர் அடுத்த முறை தங்களுடைய டியூஷனுக்கு வந்து இன்டேக் பண்ணும்போது அந்த பிள்ளையை வச்சு மார்க்கெட் பண்ணும். அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பேப்பரில் மீடியாவில் வந்து பிள்ளைகளுடைய புகைப்படத்தை வந்து பிரசுரித்து அவங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிற நேரத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஒரு கவலையும் வந்து கொடுக்கிறது. அப்போது ஏற்கனவே பரீட்சைக்கு முந்தைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தோட பரீட்சையை எதிர்கொண்ட மாணவர்கள் பரீட்சைக்கு பின்பதாக வந்து நிகழக்கூடிய இந்த நிகழ்விலையும் கூட அவங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து எதிர்நோக்குறாங்க. இது எவ்வளவு தூரம் பாரதூரமானது? இது உண்மையாக மிகச்சிறந்த கேள்வின்னு சொல்லுவேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் நிறைய இடங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் கதைக்கின்ற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான், பாராட்டப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் நாங்கள் ஒன்றைக்கு வந்து நாங்கள் நினைக்கணும், 2 பாடம் நடக்கின்றது, 200 மார்க்ஸுக்கு நடக்கின்றது. 50 மார்க்ஸ் என்பது நார்மலி பாஸ் மார்க்ஸ். ஆனால் 100 மார்க்ஸ் எடுத்த குழந்தை வந்து ஃபெயில். 100 மார்க்ஸ் எடுத்த குழந்தை ஃபெயில். 150 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை மார்க்ஸ் ஒரு பாடத்தில் எடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 75 மார்க்ஸ் எடுக்கணும் ஒரு குழந்தை. அப்ப 75 மார்க்ஸ் தான் ஒரு குழந்தையின் சித்தி பெறுகின்ற அந்த மதிப்பெண்ணை வந்து தீர்மானிக்கின்றதா? அது எவ்வளவு தூரம் சாத்தியமானது, அதுவும் இந்த வயது குழந்தைக்கு எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பதை இந்த அரசாங்கம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். மற்றது, தயவு செய்து நான் இந்த பெற்றோர்களிடமும் இந்த சோஷியல் மீடியாவிடமும் கேட்டுக்கொள்கின்ற மிக ஒரு ரிக்வெஸ்ட் என்று சொல்லுவேன். என்று சொன்னால், உங்கள் குழந்தைகளை பாராட்ட வேண்டும் என்றால் வீட்டிலிருந்து பாராட்டி கொள்ளலாமே. ஏன் இந்த ஸ்டேட்டஸில் என் குழந்தை, என் தங்கத்துக்கு என் அன்பான வாழ்த்துக்கள், நீங்கள் யாரிடம் சொல்ல வேண்டிய வாழ்த்து இது? நீங்கள் யாரிடம் நீங்கள் இதை சொல்கின்றீர்கள்? இதை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், தன்னுடைய குழந்தை வெற்றி பெற்றது மிகவும் சந்தோஷமான விடயம்தான். ஆனால் நீங்கள் அந்த அனுபவிக்கின்ற சந்தோஷம் மற்றைய குழந்தையை பாதிக்குமாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் பொருத்தம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதில் நான் இன்னும் ஒரு கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாய்ட்டு நான் அதை சம்பந்தமாக கதைக்கிற நேரம், ஏன் பயப்படுறீங்கன்ற விஷயம் கதைக்கிற நேரம், அந்த குழந்தை சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்கூலில் வார நேரம் எல்லாரும் வந்து பூமாலை போட்டு வரவேற்பார்கள் குழந்தைகளை. அப்போ இந்த குழந்தை மற்றைய குழந்தைகளோட மனநிலை என்ன என்பதை பாடசாலை வந்து சிந்திக்கணும். இதை வந்து கட்டாயம் அரசாங்கம் வந்து இதனை தடை செய்ய வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். நிறைய உளவியலாளர்களும் நிறைய வந்து கல்விஞானிகளும் இதனை கேட்டுக்கொண்டாலும் தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டே வருகின்றது. இது தற்கொலை எண்ணங்களை கூட இந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுடைய மனநிலை தொடர்பிலான பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எனவே உளவியல் ஆலோசகர் மற்றும் சிகிச்சையாளர் ஃபர்ஹானா ஹனீஃபா எங்களோட வந்து இணைந்திருக்கிறார். இந்த பரீட்சைக்கு வந்து தோற்றுகிற மாணவர்களுக்கு அதிகமான மன அழுத்தங்கள் வந்து இருக்கிறது. பாடசாலை வந்து கொடுக்கின்ற மன அழுத்தம், பெற்றோர்கள் வந்து கொடுக்கின்ற மன அழுத்தம், பெற்றோர்கள் வந்து ஒப்பீடு செய்கின்ற மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் இந்த பரீட்சைக்கு முன்பதாக நடைபெறுகின்ற சில பரீட்சைகள், அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு முன்பதாக ஸ்கூல் மட்டத்தில் அல்லது டியூஷன் மட்டத்தில் வேறு சென்டரில் வந்து சில மாதிரி பரீட்சைகள் வந்து நடக்கும். இந்த மாதிரி பரீட்சைகள் வந்து நடக்கிற நேரத்தில் அங்கே ஒரு பிள்ளை வந்து மார்க்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மார்க்ஸை வந்து ஆரம்பத்தில் ஒப்பீடு செய்வார்கள். இந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பிள்ளைகளுடைய மார்க்ஸோட வந்து ஒப்பிட்டு அதை பிள்ளைக்கு முன்னால் வந்து பேசுகிறது. இது இந்த
இந்த ஒப்பீடு வந்து பரீட்சைக்கு முந்தைய அந்த காலகட்டத்தில் பிள்ளையினுடைய மனநிலையில் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்? நிச்சயமாக. என்னன்னு சொன்னால், இப்போ பாடசாலைகளில் மிக முக்கியமாக நடக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது எக்ஸாமுக்கு முதலாவது நிறைய எக்ஸாமை வைப்பாங்க. வச்சுட்டு மார்க்ஸ் கொஞ்சம் குறைவு, அதாவது 120 மார்க்ஸுக்கு குறைவானவர்கள், அதாவது 60 மார்க்ஸ் பெற்றவர்கள்ட குறைவானவர்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், வேறையா ஒரு கிளாஸை போட்டு கிளாஸ் வைப்பார்கள். அப்போ அந்த இடத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து தாழ்வு சிக்கல் வந்துவிடும். அத்துடன் நீங்கள் வந்து மார்க்ஸ் குறைஞ்சதுனால உங்களோட பெற்றோரை கூப்பிடுறோம்னு சொல்லி அந்த பெற்றோர்களை வேறாக அழைப்பார்கள். இது தாராளமாக சகஜமாக காணுகின்ற ஒரு விஷயம் உண்டு. அப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொன்னா, அது குழந்தைகள் ஏற்கனவே தாழ்வு சிக்கலில் இருக்கின்றார்கள். இந்த குழந்தை இப்ப நீங்க உங்களோட புள்ளட மார்க்ஸ் குறைவுன்னு சொல்லி பெற்றோர்களை அழைக்கிறது. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அந்த மீட்டிங்க்கு போவாங்க. மீட்டிங்க்கு போனோன்னே இந்த குழந்தைகளோட மார்க்ஸை வந்து அதாவது ஓப்பன்லி எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ பெற்றோரோட மன அழுத்தம் என்ன தெரியுமா? ஏற்கனவே குழந்தை மார்க்ஸ் குறைவு, எல்லார்ட முன்னுக்கும் தண்ட குழந்தையை பற்றி தேவையற்ற விஷயங்களை சொல்லி ஏசுகிறாங்க. உங்களோட பிள்ளைக்கு வாசிக்க தெரியாது, நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிற நேரம் இந்த பெற்றோர் மிகவும் மன அழுத்தத்துக்கு உட்படுகின்றார்கள். வந்தவுடன் என்ன செய்யறேன்னு சொன்னா, குழந்தைக்கு எதுவும் கேட்கறது பார்க்கறது இல்லை, அடிக்கிறது. குழந்தையை வச்சுக்கொண்டு அடிக்கிறது. முதலாவது செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா, நாளையில இருந்து நீ விளையாட போகலாது. கட்டுப்பாடுகள். நாளையில இருந்து உனக்கு தொலைக்காட்சி இல்லை, வீட்டுல யாரோடையும் உனக்கு பேச இயலாது, டியூஷன் போ, படி. இப்ப குழந்தையோட குழந்தை பருவத்தை அனுபவிக்காமல் அந்த குழந்தை மொத்தமாக இப்படியே பயின்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்காலர்ஷிப்போட குழந்தைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில நேரம் இந்த எஜுகேஷன்லேருந்து அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. கூடுதலான நேரங்களில் ஸ்காலர்ஷிப்பை எப்படி சரி பாஸ் ஆகிட்டு இதுக்கு பிறகு படிக்க மாட்டேன்ற ஒரு என்ன நிலை வந்ததுன்னு சொன்னால், இந்த 10 வயதுக்கு பிறகு வாரது என்னன்னு சொன்னால் டீனேஜ் பருவம். அந்த நேரம் தான் அம்மா அப்பாவோட முட்டி மோதுகின்ற நிலைமைகள். இப்போ இந்த நேரம் வந்த அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என்சைட்டி சிச்சுவேஷன் எல்லாம் டெவலப் ஆகிடும் அந்த பீரியடில். இப்போ அந்த பீரியடில் டெவலப் ஆகணுன்னே வருவாங்க திரும்ப கவுன்சிலர்ஸ் கிட்ட, எந்த புள்ள ஒன்றுமே சொல்கிறத கேட்குறாரு இல்லை, படிக்கிறார் இல்லை, ஒன்றும் செய்கிறார் இல்லை, சரியான கோபம் வருது. இப்போ கொடுக்கப்பட்ட அந்த மன அழுத்தத்திட அந்த டெவலப்மெண்ட் தான் அது. அதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பாடசாலை நிர்வாகம் தயவு செய்து யோசிக்கணும். இந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ஷனை கொடுங்க. எல்லார் மத்தியிலையும் பகிரங்கமாக தன்னுடைய அந்த குழந்தைகளோட குறைகளை வந்து கூறுவதனால அந்த குழந்தை வந்து நாளைக்கு நல்லா செய்ய போறது இல்லை, இன்னும் வந்து தாழ்வு சிக்கல்ல தான் ஈடுபட போறோம். தாழ்வு சிக்கல் தான் வரப்போகுது அந்த குழந்தைக்கு. அப்போ இந்த குழந்தையோட தன்னம்பிக்கை அப்படியே வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் போகுது. சிறந்த நண்பர்கள் அவர்களுக்கு தேடிக்கொள்ள இயலாமல் இருக்குது. என்னன்னு சொன்னால், படித்தவர்கள் மட்டும் ஒரு குரூப்லையும் கொஞ்சம் குறைவானவர்கள் இன்னும் ஒரு குரூப்லையும் இருக்கிற நேரம் அவங்களே நினைச்சு கொள்றதா, he is the best person, எங்களுக்கு அவ்வளோ இயலாது அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்குள்ள வந்து விடுகின்றது. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனையா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துள்ளுக்கு புகுந்த இந்த பெற்றோர்களோட பிரச்சனை என்பது இந்த புலமை பரீட்சையில் வந்து விளங்குவதில்லை. பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்காலர்ஷிப் சில நேரங்களில் குழந்தைகளோட எதிர்காலத்தை சில இடங்களில் வந்து ஒரு வடிவமைக்கும், அது தீர்மானிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் என்ற நாளில் நீங்கள் எங்களோட வந்து பகிர்ந்துருந்தீங்க. புலமை பரிசில் பரீட்சை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் பின்தங்கிய கிராமங்களில் வந்து இருக்கின்ற குழந்தைகள் ஒரு நல்ல பாடசாலைக்கு டவுனில் இருக்கின்ற அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கின்ற பெரிய பாடசாலைகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பினை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது பெற்றோர்களுடைய அந்தஸ்தையும் பெருமையும் வந்து காப்பாற்றுகின்ற விதமான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே இந்த பரீட்சை வந்து
தன்னை வந்து தகவமைத்து கொண்டிருக்கிறது. எனவே கூடிய சீக்கிரம் இது தொடர்பிலான நிறைய விஷயங்கள் வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டாலும் இந்த நேர்காணலில் இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்தணும். என்ன அப்படின்னு சொன்னால், அண்மையில் இலங்கையினுடைய பிரதமர் கூட ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி இருந்தார். இனி வருகின்ற காலகட்டங்களில் புலமை பரீட்சையில் வந்து சித்தி அடைந்த மாணவர்களை வந்து பாராட்டி ஊடகங்களில் வந்து சில செய்திகளை வந்து பிரசுரிக்கிறது தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இதில் பிள்ளைகளுடைய மனநிலை சார்ந்த விஷயங்கள் அங்கே கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் புலமை பரீட்சையை வந்து எதிர்நோக்குகின்ற பிள்ளைகளுடைய மன அழுத்தம் தொடர்பான பல விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருந்தோம். பிள்ளைகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, பிள்ளைகளை சார்ந்து இருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள் அனைத்துக்கும் கூட பிள்ளைகளுடைய மனநிலை தொடர்பிலான அதிகப்படியான கவனங்கள் வந்து இருக்கிறது என்பதை எல்லோரும் வந்து ஒரு சமூக பொறுப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் இந்த நேரம் வந்து முன்வைக்கிறோம். எனவே இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எனவே சுகவாழ்வு நிகழ்ச்சி இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு எபிசோடாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு விருந்தினரோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் காஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேர்களே.